ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 21 மார்ச் 2025 மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் இதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், இதெல்லாம் டாப் லூசர்ஸ், எஃப்ஐஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க, கோல்டு எதுக்காக விழுந்துச்சு, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா 159 பாயிண்ட் வந்து ரேலி ஆச்சுது. 23,350 பாயிண்டில் வந்து அது நிஃப்டி க்ளோஸ் ஆச்சுது. ஸோ 23,500 கிராஸ் பண்ணுறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இப்போதைக்கு தெரியுது. முக்கியமான விஷயம் வந்து எஃப்ஐஸ் வந்து 2 நாளாக பையர் சைடில் இருக்கிறாங்க. 21 மார்ச் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க 7,400 கோடிக்கு மேலே வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. இது ரொம்ப பாசிட்டிவான விஷயம். இவங்க இதே மாதிரி இன்னொரு 1 வீக்குக்கு வந்து அவங்க இந்த அளவுக்கு பை பண்ணலனாலும் ஒரு மாதிரி கிராஜுவலாக பை பண்ணாலே போதும் மார்க்கெட் வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. இருந்தாலும் ஓரளவு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இந்த டைமில் வந்து பார்த்து பண்ணுறது நல்லது. ஏன்னா எல்லாருமே வந்து ஓரளவு நஷ்டத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணவங்களும் சரி, மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையில் இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணவங்களும் சரி, அதுக்கப்புறம் அந்த டைமில் பெரிய ட்ரேடிங் பொசிஷன் எடுத்தவங்களும் சரி, நிறைய பேர் வந்து நெகட்டிவ் சைடில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து கொஞ்சமாக லாபம் வந்தால் கூட பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது. அப்போது அடிக்கடி வந்து ஒரு டிப்பு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஹையர் சைடு மூவ் ஆகிறப்போ. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பார்த்து ட்ரேட் பண்ணுறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் குளோபலாக இருக்கிற அன்சர்டனிட்டிஸும் கொஞ்சம் கன்சர்னாக இருக்கும். இருந்தாலும் 23,500 கிராஸ் பண்ணப்போ மார்க்கெட் வந்து ரொம்ப டவுன் சைடு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே கம்மியாகிடும். ஓரளவு பாசிட்டிவ் சைடு நோக்கி தான் அது போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா ப்ராடர் மார்க்கெட்டுமே வந்து கொஞ்சமாக பாசிட்டிவாக இப்போதைக்கு டர்ன் ஆகிருக்குது. மிட் கேப் ஸ்மால் கேப்லையுமே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் பார்க்க முடியுது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் வந்து 48 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. ரீசெண்டாக வந்து ப்ரோக்கரேஜஸ் வந்து எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் மேலே பாசிட்டிவாக டர்ன் ஆனாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் வந்து இந்த ஸ்டாக்குமே வந்து ஒரு நல்ல ப்ரைஸ் பொசிஷனில் இருந்துச்சு. ரொம்பவே சோல்ட் அவுட் ஆனதுனால அது ஒரு நல்ல பொசிஷனில் இருந்ததுனால நிறைய பேர் பை பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இப்போ ஒரு 1 வீக்காக அது வந்து நல்லாவே ரேலி ஆகிட்டு இருக்குது. அப்புறம் ஓஎன்ஜிசி பார்த்திங்கன்னா ஒரு 6 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. ஓஎன்ஜிசி வந்து அவங்களோட ஆயில் எக்ஸ்ப்ளரேஷனை வந்து ரெஸ்யூம் பண்ணியிருக்காங்க. ஆயில் தேடுறதுக்கான அந்த நடவடிக்கையில் ரெஸ்யூம் பண்ணதுனால ஓஎன்ஜிசி ரேலி ஆகிருக்குது. அப்புறம் டாப் லூசர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹிண்டால்கோ இருக்குது, ஒரு 10 பாயிண்ட் விழுந்துருக்குது. ஹிண்டால்கோவில் வந்து ப்ராஃபிட் புக்கிங்னால தான் இந்த வீழ்ச்சியை பார்க்க முடிஞ்சது. அப்புறம் இன்ஃபோசிஸ் பார்த்திங்கன்னா ஒரு 23 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. ஆக்செஞ்சரோட ரிசல்ட் வந்துச்சு. ஸோ அது வந்து ரொம்பவே இம்ப்ரெசிவாக இல்லை. ஸோ இது வந்து இந்தியன் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே பாதிச்சிருக்குது. ஸோ எல்லாருமே வந்து ஒரு ரெக்கவரி இந்த வருஷத்தில் இருக்கும் ஐடி செக்டார்லன்னு எதிர்பார்த்தாங்க. பட் வந்து சிச்சுவேஷன்ஸ் வந்து அந்த மாதிரி இல்லை. ஆக்செஞ்சரோட ரிசல்ட்டும் அதை சிச்சுவேஷன் சரியில்லைங்கிறத பிரதிபலிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் இந்தியன் ஸ்டாக்ஸ் வந்து இது நல்லாவே விளைவிச்சிருக்குது. இனிமேல் கூட மண்டே வந்து ஐடி ஸ்டாக்ஸ் வந்து விழுறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஐடி செக்டாரில் வந்து பெரிய அளவுக்கு ஆட்கள் எடுக்கிறதையுமே குறைச்சிருக்கிறாங்க. ஸோ அதுவுமே இன்னும் ரெக்கவரி ஆன மாதிரி இல்லை. ஏன்னா ப்ராஜெக்ட்ஸ் இருந்தால் தான் வந்து ஹையர் பண்ணுறதையும் வந்து ரெக்கவர் பண்ணுவாங்க. அப்புறம் கோல்டு பார்த்திங்கன்னா ஒரு 22 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. கோல்டு வந்து ஆல் டைம் ஹைக்கு போனதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருக்குது. இது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான். ஸ்டில் வந்து சில அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா கோல்டு வந்து ஒரு பெரிய டிப்பை வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒருவேளை குளோபல் கியூஸ் எல்லாம் வந்து நார்மலாச்சுன்னா கோல்டு வந்து ரொம்பவே அதிகமான அளவுக்கு எல்லோரும் பை பண்ணிட்டதுனால ப்ராஃபிட் புக்கிங் வந்து பெரிய அளவில் கோல்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும் சில அனலிஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஆல் டைம் ஹையில் இருக்கிறப்போ பார்த்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷன் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தரோம் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ.